வணக்கம். திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவ செல்வங்களுடன் நான் என்னுடைய எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாள்கள் 5 உள்ள 40 பக்கங்களுக்கும் விடைவிலக்கம் வழங்குகின்ற போது அவர்களை உற்சாகமூட்டி பரீட்சையின் சிறந்த பெறுபேறு பெறுவதற்காக ஒரு சில வார்த்தைகள் கதைப்பது வழக்கம். அப்போ இன்றைய தினம் நான் இந்த பரீட்சையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற வேணவாவில் ஒரு பொன்மொழி வாக்கியத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நினைத்தால் அந்த நினைத்த காரியம் முடியும் வரை அதே சிந்தனையோடு இருந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக அது நடந்துவிடும். நீங்கள் 10 வயது பாலகர்களாக இருக்கலாம், பரீட்சையோ 15 வயது உளவயது பாலகர் சிறுவர்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். ஆனாலும் 10 வயது பாலகர்களில் பலர் இந்த பரீட்சையில் நிறைந்த புள்ளிகள் பெறுவதை நீங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ அந்த அவர்கள் பெற்றதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு உங்களால் முடியும் என்பதை நீங்கள் ஒரு தாரக மந்திரமாக உன்னால் முடியும், இது உன்னால் நிறைவேற்ற முடிந்த காரியம், ஆனபடியால் உன்னால் முடியும் வரை நீ போராடு, முயற்சி செய். அது உன்னால் செய்ய முடிகின்ற வரையில் நீ நினைத்தது இந்த பரீட்சையை நீ வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என்று நினைத்தது முடியும் வரை போராடு, அல்லது முயற்சி செய், அல்லது பயிற்சி செய். இந்த வகையில் நீங்கள் மனதில், அதாவது உள்ளார்ந்த மனதில் உங்களுக்கு ஒரு வேட்கை இருந்தால்தான் இந்த பரீட்சையை மிக இலகுவாக வெற்றி கொள்ளலாம். இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள முடியாது என்பது தவறான வார்த்தை. ஏனென்றால் நான் இந்த பரீட்சையோடு நீண்ட கால தொடர்புடையவர். கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலே நான் 5ஆம் ஆண்டு பிரமை பரிசில் பரீட்சைக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும் இந்த பரீட்சையில் இந்த பிள்ளைகளால் செய்ய முடியுமா, சிறந்த பெறுபேறு பெற முடியுமா, அதாவது 8 புள்ளிகளுக்கு மேல் பெற முடியுமா என்றால் மனம் வைத்தால் இடமுண்டு. நீங்கள் நினைத்தால் நினைத்ததை முடியும் வரை போராடி வெற்றி காண முடியும் என்ற அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் இப்போது 3வது பரீட்சை தாளின் 7வது பக்கத்திற்கு விடை காண் விளக்கத்தை பார்வையிடுவோம். நன்று. 2025ஆம் ஆண்டு திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வகுப்பில் நான் என்னுடைய முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை 3இன் 7வது பக்கத்தை தங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். இந்த 7வது பக்கத்தில் இருக்கிற வினாக்களுக்கு மாணவர்களாக வெளிக்கொணர வேண்டும் திறமைகளை என்ற அடிப்படை கருத்தை ஆதாரமாக கொண்டு இப்பொழுது நான் சரவண் எனும் மாணவரிடமிருந்து இந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்களை வெளிக்கொணர்ந்து அனைத்து பிள்ளைகளும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு வழிகாட்டுவதற்காகவே இந்த செயற்பாடு. ஏனைய பிள்ளைகளும் மிக நிதானமாக கவனமாக அவர் தருகின்ற விளக்கங்களை பார்வையிடுங்கோ. அதற்கு பிறகு நான் மேலதிகமாக அவற்றை தெளிவும் படுத்துவேன். சரி, சரவண் இந்த 7வது பக்க 33வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லுங்கோப்பன். 33வது கேள்வி. ABCDE என 5 மாணவர்கள் கால்பந்து, கிரிக்கெட், மரதன் ஓட்டம் எனும் விளையாட்டுகளில் ஈடுபடும் விதம் உருவில் காணப்படுகின்றது. மாணவர்களுள் பியை மட்டும் காட்டுவதற்கு பொருத்தமான உது யாதன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள்ல பிய குறிச்சு காட்டுறது கேட்டிருக்காங்க. அப்ப இதுல பிய குறிச்சு காட்டுறது கால்பந்து, கிரிக்கெட்
வருது. ஆனா மரதனோட்டம் B-யை குறித்து காட்டல. 2 வட்டங்கள் தான் அந்த B-யை குறிச்சு காட்டுது. அப்ப 2 வட்டங்கள்ல நடுவுக்குள்ள வித்தியா இருக்கிறத விட முதலாவது மட்டும்தான். 2வது வராது என்னன்னா B ஒரே இருந்துச்சு. 3வது வராது என்னன்னா 3 வட்டங்கள். அப்ப 3வதும் 2வது சரியான விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது அவர் கூறிய விளக்கத்தோடு அவர் கூறிய விடை இதுல முதலாவது விடைதான் பொருத்தமானது என அவர் கூறுகின்றார். இது என்ன மாதிரியான வினா என்றால் அடங்கல் சார்பான வினா. அடங்கல் என்றால் ஒரு விடயத்தை ஒரு குறித்த அடைப்புக்குள்ள அடக்கிறது. இப்ப பாருங்க, இங்க ஏபிசிடி எனும் 5 மாணவர்கள் 3 வகையான விளையாட்டுகள், காற்பந்து, கிரிக்கெட், மரதன் எனும் 3 வகையான விளையாட்டுகளில் ஈடுபடும் விதம் உருவில் காணப்படுகின்றது. அப்ப இந்த கருத்து என்னென்றால், இப்ப இந்த வட்டத்துக்கு இருக்கின்ற அத்தனை பேரும் காற்பந்தை விரும்புகிறார்கள், விளையாடுகிறார்கள். அதே போல அடுத்த இந்த வட்டத்துக்கு இருக்கிற அத்தனை பேரும் கிரிக்கெட்டை விளையாடுகின்றார்கள், விரும்பி விளையாடுகின்றார்கள். அதே போன்று அடுத்து இன்னும் ஒரு வட்டம், 3 வட்டம் இங்கே இருக்கின்றது. இந்த வட்டத்தில் இருப்பவர்கள் மரதன் ஓட்டத்தை விரும்புகிறார்கள். ஆனால் இங்கே சிலர் 2 வகையான விளையாட்டுகளை விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்ப தனித்தனியாக இந்த விளையாட்டுகள்ல காற்பந்தை மட்டும் விளையாடுபவர், அதை மட்டும் விரும்புகிறவர் யார் என்றால் ஈ மட்டும்தான். இந்த ஈ தான் காற்பந்து மட்டும் அடங்குகின்ற, மற்றதுகள் அவருக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி கிரிக்கெட்டை மட்டும் விரும்புறது யார் என்றால் ஸ்ரீதான். அப்ப ஸ்ரீதான் கிரிக்கெட்டை மட்டும் விரும்புறது. அதே மாதிரி மரதனோட்டத்தை மட்டும் விரும்புறது யார் என்றால் டி. அப்ப இது அடங்கல் வரிப்படம். இதே போல இப்ப 2 வகை விளையாட்டுகளை விரும்புறது, அதாவது காற்பந்தையும் கிரிக்கெட்டையும் சண்டையும் விரும்புறது யார் என்றால் இந்த பி என்பவர். இங்க பாருங்க, பி என்பவர் 2 வகை விளையாட்டுகளையும் விரும்புறார். அதே போல இந்த கிரிக்கெட்டையும் மரதனோட்டத்தையும் விரும்புறவர் ஏ என்பவர். அப்ப கிரிக்கெட்டையும் மரதனோட்டத்தையும் விரும்புறது ஏ. அதே போல காற்பந்து மரதன், இந்த காற்பந்தையும் மரதனையும் விரும்புறவரும் இருக்கின்றார் என்றால் இல்லை. இந்த 2 விடயத்துக்களை ஒருவரும் இல்லை. அப்ப அது நாங்கள் இல்லை என்பது விளையாகும். அதுல அப்ப ஆனா 3 வகை விளையாட்டுகளையும் ஒன்றாக விரும்புவது யார் என்றால் இந்த ஏ என்பவர் தான். அப்ப நல்ல, அதாவது இதுல நான் ஒரு தவறு விட்டுதான், கிரிக்கெட்டையும் மரதனோட்டத்தையும் ஏ அல்ல, அதையும் ஒருவரும் விரும்பவில்லை தனி, அது ஒன்றும் இல்லை. அந்த ஏ என்பது 3 வகை விளையாட்டுகளும். அப்ப 2 விளையாட்டு 2 சோடி இல்லை, காற்பந்தையும் கிரிக்கெட்டையும் தான் பி என்பவர் விரும்புகின்றார். மற்றபடி சோடியாக ஒருவரும் விரும்பவில்லை. ஒன்றில் தனித்தனியாக விரும்புகிறார்கள் அல்லது 3ஐயும் சேர்த்து விரும்புகிறார்கள். ஒருவர் மட்டும்தான் சோடியாக விளையாட்டுகளை விரும்புகிறார். நான் இப்ப இதுல முதல்ல இந்த கிரிக்கெட்டையும் மரதனையும் ஏ என்று சொன்ன தகவல் தவறு என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்ப கேள்வி என்னென்றால், மாணவர்களில் பியை மட்டும் காட்டுவதற்கு பொருத்தமான ஒரு யாது? அப்ப பி என்பவர் இந்த 2 வகை விளையாட்டுகளையும் விரும்புகிறார் என்பதான கருத்து. அப்ப அந்த பியை மட்டும் தனியாக காட்டுவதால் இப்படி காட்டுவதால் பொருத்தம். இந்த கருத்து என்ன? இது காற்பந்து, இது கிரிக்கெட் என்பதுதான் கருத்து. அதாவது பி என்பவர் காற்பந்தையும் விரும்புகிறார், கிரிக்கெட்டையும் விரும்புகிறார், சண்டிக்கையும் பெறுகின்றது. இங்க காற்பந்தை மட்டும் விரும்புகிறார் என்றால் இதுக்கு வரும். ஆனா அப்படி இல்லை. அப்ப இது காற்பந்தை மட்டும் என்பது தவறு. 3 வட்டத்தையும் தந்தால் மரதனும் பெறுகின்றது. அதுக்குள்ள
மூன்றையும் விரும்புகிறார் என்பதும் தவறு. அவர் விரும்புறது ஆக ரெண்டு, இந்த இரண்டு விளையாட்டுகளும் தான், காற்பந்தும் கிரிக்கெட். அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. நன்று சரவண். இனி அடுத்த வினாவுக்கு நீங்கள் விடை காணுகின்ற விளக்கம், 34வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லுங்கப்பன். மேலுள்ள 3 கணிப்புகளின் படி KLM இன் பெருமானங்கள் முறையே எடுத்துருக்காங்க. அப்ப இதுல KM சேர்த்துட்டா 7 வருது, KMM 8, LMM 9 தந்திருக்காங்க. இதுல KM கூட்டினா 7 மட்டையும் கூட்டினா 15 கிடைக்கும். இதுல LMM கூட்டி தொகை 9 தெரியும். அப்ப 9 கழிச்சோம்னா 6 கிடைக்கும். 6 2 கேக்கு உட்கார்ந்தா ஒரு கேக் அடுத்து 2 ஆளு பிரிக்கணும். 2 ஆளு பார்த்தோம்னா 3 வரும். அப்ப 3 ஒரு கேக்கான பெருமானம்டா 7க்கான பெருமானம் 2 3 போச்சுன்னா 4. அடுத்து இங்க கேக்கு நாங்க 3 போட்டோம்னா இது 8ல இருந்து 3 போட்டுச்சுன்னா 5 வரும். அப்ப இப்ப கேள்வி KLM என்ற பெருமானங்கள் முறையே எடுக்கப்பட்டிருக்கிறது. K பெருமானம் 3, L என்ற பெருமானம் 4, M என்ற பெருமானம் 5. முதலாவது சரியான விடை. வெரி குட், நல்ல. இப்ப சரவண் சொன்னார் இந்த முதலாவது விடை பொருத்தமானது என்பது. அப்ப அதற்கான விரிவான விளக்கத்தை நான் தருகிறேன், கொஞ்சம் அவதானிங்கோ பிள்ளைகள். இந்த 3 சமன்பாடுகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று கேயும் எல்லையும் கூட்டினால் 7, கேயும் எம்மையும் கூட்டினால் 8, எல்லையும் எம்மையும் கூட்டினால் 9. ஆனால் இங்க தனித்தனி ஆங்கில எழுத்துக்களுக்குரிய பெருமானம் எங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன கேட்கப்படுகிறது, மேலுள்ள 3 கணிப்புகளின்படி KLM இன் பெருமானங்கள் முறையே என்ற தனித்தனியாக தரவும். அந்த முதலாவது K என்ற பெருமானத்தை தரவணும் முதலாவதாக, இரண்டாவது L என்ற பெருமானம், மூன்றாவது M என்ற பெருமானம். அதான் முறையே என்று கேட்கப்படுகின்றது. அதனால இந்த விலையை காண்பதற்கு முதல் இந்த மாதிரியான கேள்விகள்ல அந்த தரவுகளை, தரப்பட்ட தரவை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். உற்று கவனித்தால், ஏனென்றால் அதுக்கு ஏதும் சூட்சுமமாக விடகான்ற ஒரு இலக்கு வழி இருக்கக்கூடும். இது 5ஆம் ஆண்டு 10 வயது பிள்ளைக்குரிய பரீட்சை தானே. அப்ப அந்த பரீட்சையில அந்த பிள்ளை விரைவாக விடகாணக்கூடிய விவேகமான பிள்ளையை தெரிவு செய்கிறதா இந்த நோக்கம். கடினமான கணிப்புகளை செய்து பிள்ளை நிறைய நேரத்தை வேஸ்ட் ஆக்காம புத்திசாலி பிள்ளையா இருந்தால் இதுக்கு ஏதும் இலக்கு வழி இருக்கா என்றதை கண்டு அதுல விடையளித்தால் அந்த பிள்ளை திறமைசாலி. அப்ப இந்த பிள்ளை இதை நோக்குன்ற போது இந்த 3 சமன்பாடுகளையும் அப்ப பிள்ளை உன்னிப்பாக கவனித்தால் K 2 தரம் இருக்கின்றது, L 2 தரம் இருக்கின்றது, M 2 தரம் இருக்கின்றது. அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியணும் 2K 2KL 2M என்பதை கூட்டினால் இந்த 7 சக 8 சக 9 என்ற பெருமானமாக இருக்கும். ஏன் கேயும் எல்லும் கூட்டி 7, இது 8, அடுத்தது 9. அப்ப இந்த 3ஐயும் கூட்டுற பெருமானம் தான் இந்த 3 கணிப்புகள்ல வருகிற ஆங்கில எழுத்துக்களுக்குரிய பெருமானமாக இருக்கின்றது. அப்ப 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15, 15 9 24. அப்ப 24. அப்ப எங்களுக்கு தெரியணும் இதுல ஒரு K, ஒரு L, ஒரு M என்ற பெருமானம் 24 2ஆல வகுப்போமாக இருந்தால் 12. அப்ப இந்த பிள்ளை என்ன செய்யுது, விவேகமாக விட காணக்கூடிய பிள்ளை முதல்ல விடைகள்ல 12 கூட்டுத்தொகை எதுல வருது என்று உற்று பார்த்தால் இது 12. 3 4 7,
7 மைந்தம் 12. இது 15. அப்ப இது பொருந்தாதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுது. அடுத்த இதையும் பார்த்து 8 மணி 15. அப்ப இதுவும் பொருந்தாது என்பது அந்த பிள்ளைக்கு தெரிகின்றது. அப்ப கேள்விக்கான வழியாக இதை தெரிவு செய்கின்றது. அதில் ஒரு தவறும் இல்லை. இப்ப இது பிள்ளை எவ்வாறு இந்த வழியை கண்டுபிடித்தது என்றால் தன்னுடைய நுட்ப அறிவால தான் கண்டுபிடித்தார். கணித்து கண்டுபிடிக்கல. கணித்து அந்த நுட்ப அறிவால 2 கே இருக்கு, 2 எல் இருக்கு, 2 எம் இருக்கு. அப்ப அந்த மொத்த பெருமானத்தை காணுது. அப்புறம் அரைவாசி உண்டாக இருந்த அரைவாசி என்று கண்டுபிடிக்குது. அப்ப அரைவாசியை காண்பதற்கு அதை 2 மொத்த பெருமானத்தை 2 வகுக்குது. அந்த வகுத்த பெருமானத்துக்கு ஏற்ப கூட்டுத்தொகையின்படி எந்த கணிப்பு கண்டுபிடிக்கிறது ஒழிய இப்ப அந்த பிள்ளை உபரெழுத்தாக கண்டுபிடிக்கிறது. தற்செயலாக இதற்கு உபரெழுத்தாக கேட்டிருந்தால், அதாவது இதுல 3 சோழி இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. ஆனா 3 சோழி இல்லாமல் உபரெழுத்தாக வேறு வகையில மாறி கேட்டிருந்தால் பிள்ளை வித்தியாசமாகத்தான் இந்த கேள்விக்கான விடையை கொஞ்ச நேரம் விடயம் செய்துதான் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்ப அதற்கான வழிமுறையையும் நான் சொல்லித்தாரன், கவனியுங்கோ. இப்ப எங்களுக்கு இந்த சோழியாக இருக்குது இதுல. ஆனா சோழி இல்லாத பட்சத்துல நாங்கள் இதற்கு எவ்வாறு கணிக்கலாம் என்றால், இங்க பாருங்க, இந்த 2ஐயும் முதல் எடுப்போம். முதல்ல இது 2லையும் 2 தரம் கே இருக்கின்றது. சக அடுத்து எல்லும் எம்மும் இருக்கின்றது. ஒரு தடவை இல் ஒரு கா எம் ஒரு கா இருக்கின்றது. ஆனா பெருமானம் எங்களுக்கு இது 2 பெருமானமும் 15 என்பதும் தெரிகின்றது. நல்லா பிராணிங்கோ. 2 தரம் கே இருக்கின்றது, எல்லும் எம்மும் இருக்கின்றன. இவை கூட்டினால் மொத்தம் 15 பெருமானம். அமைந்த பிள்ளை திரும்ப இங்கே பார்க்கின்றது. அதே சமன்பாட்டில இன்னொரு பக்கத்துல எல்லும் எம்மும் 9 என்று தெரிகின்றது. இந்த பெருமானம் 9. அப்ப இந்த பெருமானத்தை இங்க போட்டு இதுல கழித்தால் மிகுதியாக இருக்கிற 6 தான் இந்த 2 கேயும். அப்ப ஒரு கே எவ்வளவு? 6ஐ 2ஆல வகுத்தால் 3 என்பதை கண்டுகொள்ளலாம். அப்ப அதே முறையில பிறகு எல்எம் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப பிள்ளை கே என்பது 3 என்பதை கண்டுபிடித்தது. எல்எம் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? 7ல இருந்து 3ஐ கழித்தால் என்ற பெருமானம் 4. கேயில இருந்து எம்ஐ கழித்தால், சாரி, அதாவது 8ல இருந்து கே இந்த பிரமாணத்தை கழித்தால், 7ல இருந்து கே இந்த பிரமாணத்தை கழித்தோம், எல்லின்ற பிரமாணம் கிடைத்தது. இப்ப 8ல இருந்து கே இந்த பிரமாணம் 3ஐ கழித்தால் எம்மின்ற பிரமாணம் 5 என்பது கிடைக்கின்றது. அப்ப நாங்க அடுத்ததாக கே எல்லின்ற பிரமாணம் காண்றதுக்கு அடுத்ததை காணணும். சரி, எம்மின்ற பிரமாணம் 5 என்று கண்டுபிடித்து விட்டோம். அப்ப கேள்விக்கான விடை கே எல் எம்முக்கு 3, 4, 5 என்பதை நீங்க துணிந்து கொள்ளலாம். இது மற்ற மாதிரியும் நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்ப இது 2ஐயும் எடுத்துக்கொண்டால், அதாவது 2 எம் இருக்கின்றது, கேஎல் இருக்கின்றது, கேஎல் இந்த பிரமாணம் இங்கே இருக்கின்றது. அப்ப இதை வைத்தும் அந்த முறையில கணித்து விடை காண முடியும். நன்று. அடுத்த கேள்விக்கு சரூன் விடை விளக்கம் சொல்லுங்கப்பன். 35வது கேள்வி. 248, 426, 132, 361, 103 எனும் எண்களை 2 வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மூன்றாம் எண்ணிற்கு நடுவில் இருக்கும் இலக்கங்களை இடப்பெருமானத்திற்கு ஏற்ப கூட்டினால் கிடைக்கும் பெருமானம் முதலாவது இலங்கு
சேர்ந்தா பெருசுல அப்படின்னா இல்ல வெறும் முதலாவது பெற்று நூறின் இடத்துல இருந்து பார்க்க போறோம். நூற்றின் இடத்துல பார்த்தோம்னா அதுல 4 தான் பெரிய. அப்ப 4 தான் முதலாவது வரும். அப்ப இரண்டாவது என்ன பெரிய என்னன்னா 3. அப்ப 3 இரண்டாவதாக வரும். அடுத்தது 2 பெரியதாக இருக்க அப்ப அது 3ஆக வரும். 4வது காட்டுறது 9 தடவை வந்ததால அதை காணினால அடுத்த நாங்க 10களுக்கு போனோம்னா 3 பெரிய அப்ப அது 4ஆவது. அப்ப 103 தான் கடைசி எண். அப்ப இதுல கேட்டுறது முதலாவது நடுவு 2, மூன்றாம் கேட்டுருக்காங்க. மூன்றாவது நடுவன் 4, அடுத்த 5வது நடுவன் 0. அப்படின்னா இடப்பெருமானம்னா இதுல சொல்லியிருக்காங்க. அதுமே இடப்பெருமானத்துக்கேற்ப கூட்டினாண்டா இடப்பெருமானம் 20, 40, 0 கூட்டல 20, 40 திறமை கூட்டினோம்னா 60 கிடைக்கும். அப்படின்னா 60 என்ற விடை இருக்காண்டா முதலாவது விடை 60 என்று இருக்கு. அப்ப முதலாவது விடை இதுக்கு சரியான விடை சார். வெரி குட், கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். அதாவது இதுல மூவிலக்க எண்கள் 5 தந்திருக்கு. இந்த எண்களை இறங்கு வரிசையில எழுத பெருமானத்துக்கு ஏற்ப இறங்கு வரிசையில ஒழுங்குபடுத்தும்படி கேட்கப்படாத எழுதும் போது கிடைக்கும். அப்படி எழுதிய பின்பு இறங்கு வரிசையில முதலாம், மூன்றாம், 5ஆம் எண்களினது நடுவில் இருக்கும் இலக்கங்களை இடப்பெருமானத்துக்கு ஏற்ப கூட்டினால் கிடைக்கும் பெருமானம் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அப்ப முதலாம், மூன்றாம், 5ஆம் எண்களினது நடுவில் இருக்கும் இலக்கங்களை இடப்பெருமானத்துக்கு ஏற்ப கூட்டினால் கிடைக்கும் பெருமானம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த எண்களை முதல்ல அங்க செய்ய வேண்டியது இறங்கு வரிசையில ஒழுங்குபடுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், இறங்கு வரிசை என்றால் படியில மேலே இருந்து கீழே இறங்குவதுதான் இறங்கு வரிசை. இப்படியாக இறங்குறதான் இறங்கு வரிசை, இப்படியாக போவதுதான் ஏறு வரிசை. ஆனா இங்க இறங்கு வரிசையில கேட்கப்பட்டபடியால் முதலாவதாக பெருமானம் கூடியதுதான் போட வேண்டும். ஏன், பெருசில இருந்துதான் சின்னன் பெறும் இறங்கு வரிசை. அப்ப இறங்கு வரிசை என்றால் இப்ப ஒரு 3, 1, 4 என்று தந்தால் இதில் எது பெருமானம் கூடிய என்றால் 4. 4க்கு அடுத்தது 3, அடுத்தது 1. இதான் இறங்கு வரிசை ஒழுங்கு. ஏறு வரிசை என்றால் திருப்பி 1, 3, 4. அப்ப உங்களுக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசை தெரிந்து விட்டது. இது இறங்கு வரிசை, இது ஏறு வரிசை. தயவு செய்து எல்லாரும் சவுண்ட மியூட் பண்ணி வையுங்கோ. நீங்க சவுண்ட் மியூட் பண்ணாவிட்டால் உங்களை வகுப்புல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் பெறும். சரவுண்ட் மட்டும் போட்டுற கட்டம் சத்தம் இல்லாம இருந்தா சரி. சரி, இப்ப நான் இந்த கேள்விக்கு காண்றதுக்கு இறங்கு வரிசையில எண்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப நாங்க இதுல பார்க்கணும், இது மூவிலக்க எண்கள். மூவிலக்க எண்கள் என்றால் 1க்கள், 10க்கள், 100க்கள் என 3 இடப்பெருமான எண்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 100க்கள் இடத்தைத்தான் நாங்கள் முதல் ஒப்பிட்டு பார்க்கணும். 100க்கள் இடத்திலே எது பெரிய எண் என்றால், அதாவது இந்த 4 என்பதுதான் முதலாவது பெரிய எண். அப்ப 426 முதலாவதாக போடுகின்றோம். அடுத்தது இந்த 3 என்பது அதை விட 1 குறைவானது. அப்ப 361 போடுகின்றோம், அதாவது ஒழுங்குபடுத்துகிற போது. அடுத்ததாக இந்த 2 என்பது வருகின்றபடியால் 248 போடுகின்றோம். இப்ப எங்களுக்கு 2 எண்கள் இருக்கின்றது. அதுல 2லையும் 100க்கள் இடத்துல 1 தான் இருக்கு. அப்ப இப்ப இதுல எது பெரிய எண் காக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அடுத்து 10க்கள் இடத்துக்கு போகணும். 10க்கள் இடத்துக்கு போனால் இது 3, இது 0. அப்ப 3 உள்ள 1, 3, 2 தான் இதுல பெரியது. அப்ப இறுதியில வருவது 103 என்கின்ற எண். இப்ப கேள்விக்கு நீ வர போறோம். எழுதும் போது கிடைக்கும் முதலாம், மூன்றாம், 5ஆம் எண்களின்
நடுவில் இருக்கும் இலக்கங்களை, அதாவது இந்த மாதிரி எண்களை ஒழுங்குபடுத்திய பின் இந்த முதலாவது எண்ணிலே மூன்றாவது எண், இது முதலாவது எண், இது மூன்றாவது எண், இது ஐந்தாவது எண், இறுதி எண். இந்த மூன்று எண்களிலும் நடுவில் இருக்கும் இலக்கங்களை, நடுவில் இருக்கும் 2, 4, 0 இலக்கங்களை இடப்பெருமானத்துக்கு ஏற்ப கூட்டினால் கிடைக்கும் பெருமானம் யாது? இங்க கவனிக்க வேணும், இலக்கத்தின் பெருமானத்துக்கு அல்ல, அது அமைந்திருக்கிற அந்த இலக்கம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ப இடப்பெருமானம். இந்த இலக்கம் உண்மையில 2 தான். ஆனா இது 10கள் இடத்துல இருக்கிறபடியால் இது 10. இந்த இலக்கம் 4 தான். ஆனால் அது 10கள் இடத்துல இருக்கிறபடியால் 40. இந்த இலக்கம் 0. ஆனா 10கள் இடத்துல இருந்தாலும் அதுக்கு பெருமானம் 0 தான். 2 0 கருதலாம். இப்ப என்ன கேள்வி, இந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ப இந்த 2 எண்களையும் கூட்டினால் கிடைப்பது 60 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி சரவண் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு தெளிவாக விடை காணும் விளக்கம் வழங்க போறார். கேட்டு பார்ப்போம். சொல்லுங்க சரவண். 36வது கேள்வி, இவ்வுருவின் உள்ளே வெளியே உள்ள செங்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல இடது பக்கம் வலது பக்கம் இருக்கு. அதுல இடது பக்கத்துல உள்ளுக்கு இருக்கிறது எத்தனைன்னு பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறது 4 இடது பக்கத்துக்கு உள்ளே இருக்கு. அடுத்த வலது பக்கத்தில் பார்த்தோம்னா வலது பக்கத்துல உள்ளுக்கு இருக்கிற செங்கோணங்கள் 4 இருக்கு. அடுத்து நாங்க பார்க்க போறோம் இடது பக்கத்துல வெளியே இருக்கிற செங்கோணம் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. அடுத்தது வலது பக்கத்துல பார்த்தோம்னா வலது பக்கத்துல இருக்கிறது 2 இருக்கு. இப்ப கேட்டிருக்கிறது உள்ளே வெளியே உள்ள செங்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப இது உள்ளுக்கே இருக்கிறது 8 இருக்கு, உள்ளே வெளியே இருக்கிறது 4 இருக்கும். இப்ப நாங்க உள்ளே வெளியேயும் மொத்த எண்ணிக்கைன்னா நாங்க 2 சேர்த்தோம்னா 12 கிடைக்கும். அப்ப இரண்டாவது விடையான 12 என்ற விட சரியான விடை சார். இது இறுதி வினா இல்ல, அதுக்கு முதல் வினா. இறுதி வினா 37வது வினா. இப்ப அவர் இந்த கேள்விக்கு விட அதாவது 12 என்பதை தந்திருக்கிறார். அதுக்கு அவர் தந்த விளக்கம் அருமையான விளக்கமாக இருக்கின்றது. செங்கோணம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வட்ட கடதாசியை எடுத்து இரு தடவை மடிப்போமாக இருந்தால் ஒரு காற்பகுதியில பெறுவது ஒரு நிலைக்குத்து கிடைக்கோடாக இருக்கின்றது. இது 90 பாகை. இதைத்தான் சொல்றது செங்கோணம் என்று. இதை விட குறைவாக இருந்தால் அது குறுகிய கோணம், கூறும் கோணம் என்று சொல்றது. செங்கோணத்தை விட குறைந்தது, 90 பாகையிலும் குறைந்தது. இதை விட பெரிதாக இருக்கிற கோணம் விரிகோணம் என்று சொல்றது. அது 90 பாகையிலும் கூடியது, இது 90 பாகையிலும் குறைந்தது. அப்ப விரிகோணம், கூறும் கோணம், செங்கோணம் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. இப்ப ரெண்டும் ஒரே நிலையில நின்றால் இது நேர்கோணம் என்று சொல்றது 180 பாகை. இதை விட பின்னுக்கு வளைந்தால் அதை பின்வளை கோணம் என்று சொல்றது 180க்கும் விடக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இப்ப எங்களுக்கு கேட்கப்படுகின்றது, இதுல இருக்கிற செங்கோணங்களின் எண்ணிக்கை கேட்கப்படுகின்றது. அப்ப சரவணன் என்ன செய்கிறார், இது ஒரு சம, அதாவது இரு பக்கம் சமனாக இருக்கிறபடியா இதில் ஒரு சமச்சீர் அச்சக்கீறுகின்றார். கீறினால் ஒரு பக்கத்திலே எத்தனை இருக்குன்னு கண்டால் அடுத்த பக்கத்துல அதே எண்ணிக்கை இருக்கும். அப்ப அவர் பார்க்கிறார், இதுல முதலாவதுல ஒரு செங்கோணம், 2 செங்கோணம், 3 செங்கோணம், 4 செங்கோணம் உள்ளுக்கு இருக்கின்றது. பிறகு அவர் பார்க்கிறார் வெளியிலே எத்தனை இருக்கின்றது. வெளியிலே எத்தனை இருக்கின்றது என்றால் 1, 2 இருக்கின்றது. அப்ப இந்த பக்கத்துல மொத்தம் 6 இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்காலே 6 இருக்கின்றானே. அப்ப குயிக்க விரைவாக விட காண்றதுக்கு தான் இந்த இலக்கு வழி. அப்ப 6 கூட்டினா 12 என அவர் மிக தெளிவாக விடை சொன்னார். இனி அடுத்த வினாவுக்கு
சருணே விடை காணும் விளக்கம் சொல்லும்படி கேட்கிறேன். சொல்லுங்க பாப்பா. 37வது கேள்வி, வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. பாடசாலை கல்வி எனின் மருத்துவமனை. அதுல சிகிச்சை என்ற விடதான் வரும். ஏனென்றா பாடசாலையில பொதுவா வழங்குறது கல்விதான் பொதுவா வழங்குறாங்க. அப்படின்னா மருத்துவமனையில பொதுவாக வழங்குறது சிகிச்சை. ஏன் மருந்து வராதுன்னா சிகிச்சை வழங்குறதுக்கு பிறகுதான் மருந்து கொடுப்பாங்க. அப்படி என்ன மருந்து என்ற விட வராது, சிகிச்சை என்றதுதான் சரியான இரண்டாவது விடை. சரியான விடை சார். வெரி குட். இப்ப இது தொடர்பு காண்றது. சொற்களுக்கிடையில உள்ள கருத்து தொடர்பை கண்டு விட காண வேண்டும். இதுல பாடசாலை என்ற சொல்லோடு கல்வி எனும் சொல்லுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? இப்ப எல்லோரும் பாடசாலைக்கு போறது எதற்காக? கல்வி கற்பதற்காக. அப்ப பாடசாலை என்றது ஒரு கட்டிடம் தான். பாடசாலை என்றது செங்கல் அல்லது கருங்கல்லுகளால கட்டப்பட்ட கட்டிடம். ஆனா அந்த கட்டடம் அங்க இருக்கிறவர்கள் கற்பிக்கிறதான் நாங்க சொல்கின்ற பயன். அப்ப பாடசாலையில நாங்க பெறுகின்ற பயன் கல்வி. அப்ப நாங்க பாடசாலை போறது கல்வி கற்பதற்கு, பெறுகின்ற பயன் கல்வி. இதே மாதிரி மருத்துவமனைக்கு நாங்கள் போறது அங்க ஒரு பயனை பெறுவதற்கு. என்ன பயன்? அதாவது நோயை பெறுவதா அல்லது சிகிச்சை பெறுவதா அல்லது மருந்து பெறுவதா என்று கேட்டால் நீங்க அநேகமானவர்கள் டக்குன்னு மருந்து என்று சொல்லுவீங்க. மருந்து அல்ல, அது சிகிச்சையின்றி ஒரு பகுதி தானே மருந்து. அப்ப சிகிச்சை பெறுகின்றோம், அதுக்கு மருந்தை தருகிறார்கள். அப்ப பாடசாலையில போய் கல்வியை கற்கிறோம், எங்களுக்கு அங்க புத்தகங்கள், கொப்பியல், பேனாக்கள், பென்சில்கள் எல்லாம் பயன்படுது. அப்ப ஆனால் கல்விக்கு தானே பேனா, பென்சில், கொப்பி எல்லாம் அடங்குது. அதே போல மருத்துவமனைக்குள்ளே சிகிச்சை தான் அடங்கும். நோய் வந்தாத்தான் மருத்துவமனை போறோம், படிக்கணும் என்றபடியே தான் பாடசாலைக்கு போறோம். அப்ப பாடசாலையில பெறுகின்ற பயன் கல்வி, மருத்துவமனையில பெறுகின்ற பயன் சிகிச்சை. அதான் பாடசாலையில கல்வி பெறுவதற்கு பேனா, பென்சில், கொப்பி, அளிப்பான் எல்லாம் பயன்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு பெற்ற பயன் கல்வி. மருத்துவமனையிலே நாங்கள் நோயை தீர்ப்பதற்கு, அதாவது சிகிச்சை பெறுகின்ற போது தரப்படுகின்ற மருந்துகள் எங்களுக்கு பயன்பட்டாலும், ஆனா நாங்க பெற்றது சிகிச்சை என்ற பொதுவான சொல்லாக இருக்கின்றது. அப்ப சொற்களுக்குரிய கருத்தை நன்றாக புரிந்து விடை காணும் விளக்கம் வழங்க வேண்டும். அதான் திறமை.